நானும் ஹஸ்பண்டும் ஊட்டி போயிருந்தோம். அங்க ஹில்ஸ்லேருந்து ஒரு சில செடிங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு, பக்கத்துல பார்த்தா இந்த மிளகு செடி இருந்தது. சரின்ட்டு அத வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்ல பெரிய கொடியாவே இருந்தது. வேரோட பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா வந்து இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அந்த கிரீனுக்கும் எல்லோக்கும் அவ்ளோ அழகா இருந்தது. அடுத்ததா இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும்போது இந்த பிங்க் கலர் பூ ரொம்ப குட்டி குட்டியா அழகா இருந்தது. சரின்னு அதையும் பொறிச்சாச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும்போது இந்த ஒயிட் கலர் பூ பார்க்கறதுக்கு டெய்ஸி ஃப்ளவர் மாரியே இருந்தது. ரொம்பவே அழகா இருந்தது. சரின்ட்டு அதையும் அப்படியே வேரோட பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் பொறிச்ச எல்லா பூவுமே வந்து ரோட் சைட்ல இருந்து தான் பொறிச்சேன். நான் எடுத்துட்டு வந்த எல்லா செடியுமே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நட்டு வச்சேன். ஃபர்ஸ்ட் எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுட்டேன். நைட்டு வந்ததுமே வந்து செடிங்களெல்லாம் வந்து தண்ணியில முக்கி எடுத்து வச்சுட்டேன். அதனாலேயே வந்து செடி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வந்து கொண்டுட்டு வரும்போது லைட்டாக வாடி தான் இருந்துச்சு. பட் தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சனால நல்லா ஃப்ரெஷ் ஆயிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் எப்பாச்சும் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.